அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 18 ஆண்டுகளுக்கு பிறகு ராகு கேதுவின் பெயர்ச்சியால் காத்திருக்கும் ராஜயோகமும் காத்திருக்கும் அதிர்ச்சியும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனுக்கு சமக்கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சி அடுத்த 1.5 ஆண்டுகளுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை ஏப்ரல் 26 ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. திருக்கணிதத்தின்படி 18/5/2025 மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாகவே மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பது 9ஆம் இடத்தில் ராகுவும் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் கேதுவும் நுழைவதால் பொன்பொருள் சேர்க்கை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது. ஏனென்றால் நிழல் கிரகம் சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவை பொறுத்தவரைக்கும் 3, 6, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரும். அந்த வகையில் பார்க்கும் போது தற்போது கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் இருந்து விலகி 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் அங்கு திருக்கணிதத்தின்படி சனி 10 நுழைந்திருந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 9 தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். தற்போது வாக்கிய பஞ்சாகமத்தின்படி மிகவும் வலுவாக ராகு சனியுடன் இணைகிறாருங்க. ஆட்சி பலம் பெற்ற சனியுடன் இணைந்து அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் சனியின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவரது வீட்டில் நுழையக்கூடிய ராகுவால் பல வகையில நன்மை இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை வந்து சேரப்போகிறது. 3ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. அங்கு 4ஆம் இடமாகிய அர்த்தாஷ்டகஸ்தானத்திலிருந்து கேது வெற்றிக்கே உரித்தான 3இல் நுழைவதால் பல வகையில எந்த முயற்சியாக இருந்தாலும் உறுதியாகவே வெற்றியை சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். இதனால்தான் 18 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் 9 மற்றும் 3ஆம் இடத்தில் நுழையக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக தங்களுடைய வாழ்வையே மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் சிறு முயற்சியிலே மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. ஆனால் அதே வேளையில் சனி ராகுவிற்கு நட்பு கிரகமாகவும் கேதுவிற்கு நட்பு கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவரின் ஆட்சி வீட்டில் நுழைவதால் ராகுவிடம் இருந்து ரெட்டிப்பு நன்மை உண்டு. ஆனால் மோட்சக்காரகரன் கேது 3ஆம் இடத்தில் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடத்தில் நுழைந்தாலும் கூட ராகு கேதுவிற்கு சூரியன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே சூரியனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய கேதுவின் அமைப்பில் சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாங்க. முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகள் விலகும் என்றாலும் கூட அதிகமான முட்டுக்கட்டைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு. எதை எடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் நிறைவான வெற்றியும் கிடைத்தாலும் கூட அதிக சிரமங்கள் இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறு முயற்சியில் கூட பல முட்டுக்கட்டைகள் இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பலனை நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே நீண்ட நாட்களாக புதிதாக வீட்டு மனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நிறைவாக கைகூடுங்க. குடும்பத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகள், குடும்ப உறவுகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படுவதோடு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் குடும்ப முன்னேற்றத்திற்காக பல பணிகளை மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சிறப்பாகவும் துடிப்புடனும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை சந்தித்து வரக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. தொழில் ரீதியான பணிகளில் எதிர்மறையான சிந்தனைகள் அதிகரித்தாலும் கூட காரியத்தை
வெற்றி பெறக்கூடிய வகையில் நல்ல யூகங்களை வகுத்து மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு. நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளுதல், பல்வேறு வகையான மாற்றங்களை சந்தித்தல் போன்றவை ஏற்பட்டாலும் கூட மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் தடையில்லாமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பகைவர்களாக இருந்தவர்கள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. உத்தியோகத்தில், தொழிலில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் நிரந்தரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. இந்த வேளையில் குரு ஜென்மத்திற்குள் வந்தாலும் சனி முழுமையாக கர்மஸ்தானத்தில் நுழைய போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருவது நிம்மதி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே சமயம் இந்த தருணத்துல ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாங்க. சரியாக புரிதல் இல்லாமல் சில மனக்கசப்பும் சங்கடங்களும் கணவன் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்படலாம். அந்த நேரங்களில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்ல மாற்றத்திற்கான வழியை உருவாக்கி கொடுக்கும். அதே சமயம் கலைத்துறை, அரசியல் துறை மற்றும் உள்ளிட்ட பல்வேறு வகையான துறைகளில் தடைபட்ட காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தம், பொறுப்புகள் போன்றவை உங்களை தேடி வரப்போகிறது. தேர்தல் வெற்றி உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் சவால் நிறைந்த பணி என்று இருக்கக்கூடிய கல்வி ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும். இந்த தருணத்தில் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சிறப்பாக கைகூடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுப விரயங்கள் அதிகரிப்பதோடு பல்வேறு வகையான வளர்ச்சிக்கான அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆனால் பல காரிய தடைகள் இருந்தாலும் துவண்டு விடாமல் எதிர்கொள்ளுங்கள். உறுதியாகவே வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்பை 9 மற்றும் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு கேது உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். இடையூறுகள், இன்னல்கள், இடைஞ்சல்கள் சற்று குறைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதால் பல போட்டிகளில் இந்த தருணத்தில் விளையாட்டுத்துறை உட்பட பல துறைகளில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமைய போகிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் ராகு கேது பயிற்சியால் மிதுன ராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் ராகு கேது பயிற்சி துவங்கியவுடன் திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானையும் கேது பகவானையும் தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் அற்புதமான ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். சிரமம் நிச்சயமாக குறையும் என்பதில் சந்தேகமே இல்லை.